ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாம் ஸ்லீவ் டிசைன் பிசு இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்களும் ஈஸியாக தைக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், தைக்கலாம் நம்மளும் ஈஸியாக. இப்போ நம்ம 2 இன்ச்சில் சதுரமாக நம்ம அந்த ஸ்லீவ்க்கு எவ்வளோ தேவையானதோ அதுமாரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதில் அந்த தர்மக்கோடு வச்சு நம்ம நல்லா இந்தமாரி பண்ணிக்கின்னு த்ரெட்டு எடுத்து நல்லா சுற்றிக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ராங் எடுக்கிறதுக்காக பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அதில் அப்போ தான் நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலேயே ஏன்னா திடீர்னு இருந்தால் நம்மளால் தையல் அடிக்க முடியாது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதுமாதிரி நான் தேவையான அளவுக்கு நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். இந்த 2 இன்ச்சு நம்ம உள்ளே தையல் பிடிப்பீங்களா, அதுக்காக இந்த சைடை விட்டுக்கலாம், அந்த சைடை விட்டுக்கலாம். 2 இன்ச்சு ஊற்றலாம், ஏன்னா உள்ளே தையல் போகும் இல்லையா, அதுக்காக. அந்த 2 இன்ச்சு தாண்டி ஒரு இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். ஒரு இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்கில் நம்ம தர்மக்கோலில் நம்ம பாம்பம் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தியா, அந்த 2 அளவு நம்ம 1 இன்ச்சிலேருந்து நம்ம மார்க் பண்ண அது மேலே நம்ம வைக்கணும். நம்ம வச்சுட்டு அது மாதிரி நம்ம தையல் வச்சுக்கிட்டே வரலாம். நான் எப்படிக்கா வைக்கிறேன்னு பாருங்கள். ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தியா, அந்த சைடு தான் நான் வைக்கிறேன். நம்ம சிக்கா பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், அந்த சைடு தெரிகிற மாதிரி அந்த பாம் அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம அந்த சைடு தெரிகிற மாதிரி வைக்கணும். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் தைக்க முடியும். நீங்கள் தெரியாமல் இந்த சைடு வச்சுட்டு போகிறீங்க, அது மாதிரி வச்சுன்னா நம்மளுக்கு திருப்பும் போது வராது கரெக்டாக. அதனால் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தியா, நம்ம அந்த சைடு தான் நம்ம வைக்கணும். லைனிங்கில் தான் நம்ம வச்சுட்டு வந்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம ஒரிஜினல் பீஸில் நம்ம வைக்கல, லைனிங்கில் தான் வைக்கிறோம். ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, அது மேலேயே நீங்கள் வச்சுட்டு வாங்க. நீங்களும் பிசுரே தெரியாமல் அழகாக நீங்களும் ஸ்லீவ் தைக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கழுத்துக்கும் பண்ண போகிறோம். கழுத்துக்கு இதே மாதிரி நம்ம சேம் வைக்கணும். நீங்கள் அந்த ஸ்லீவில் நல்லா அழகாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்துக்கும் அழகாக வந்துடும். கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிற பாருங்க, அது மாதிரி தான் வச்சுட்டு வரணும். இங்கே பாருங்கள், அந்த 2 இன்ச்சு அப்படிக்கா விட்டுட்டு இருக்கேன், அந்த 2 இன்ச்சு இப்படிக்கா விட்டுட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு இன்ச்சில் மட்டும்தான் நான் வச்சுன்னு வந்திருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ ஒரிஜினல் பீஸ் எடுத்து நல்ல பக்கம் நல்லா பாருங்கள், நல்ல பக்கமாக எடுத்து தான் நான் அதுமாரி வைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நீங்கள் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்ல பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது அப்படியே தையல் நம்ம அடிக்க வேண்டியதாக மேலேயே போட்டு. பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு. இதுமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். இவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள், பிசுரே இருக்காதுங்க. இதேமாரி நீங்கள் தைச்சி திருப்பினா ரொம்ப அழகாக நீட்டாக வரும். அந்த லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு அப்படிக்கா நம்ம அடிக்கணும், படிமண் தையல் போடணும். இப்போது லைனிங் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம உள்ளே தள்ளிட்டு தான் நம்ம படிமண் தையல் சுருக்கு இல்லாமல் அடிக்கணும். அது இல்லாமல்
சுருக்கு இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. சுருக்கு இல்லாமல் பொறுமையாக அடித்தா வரும். அழகாக நீட்டாக அடிங்க. அப்படி நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவில். என் சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. பாம் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் டிசைன் அந்த ஒரு இன்ச்சு ஒரு இடத்துல அதிகமாக கம்மியாக போடுறது கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் வச்சுன்னா அழகாக நீட்டாக வரும். இப்போ நான் அந்த 2 இன்ச்சு விட்டு எதுக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 2 இன்ச்சானு தான் நம்ம மார்க் பண்ணி இப்போ தையல் அடிக்க போகிறோம் ஸ்லீவ். இப்போ நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். கையில் நம்ம ஜாயின் பண்ணும்போது அடிக்கணும். எதுக்காக விட்டேன்னு தெரியும். ஏன்னா அந்த கேப் இருந்தால் தான், அந்த கேப்லேருந்து வச்சா தான் அந்த ஸ்லீவ் வரும். நம்ம அங்கேருந்தே வச்சுட்டு வந்தோன்னா அந்த இடத்துல நம்ம தையல் அடிக்கும்போது இதுவாகும். அதனால தான் இப்போ அடித்து காமிக்கிறேன் நான். பாருங்கள். தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.